நம்ம ஐயனார் துறையில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, ஒரு பக்கம் நம்ம பல்லவனும் பாண்டியனும் பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ 2 அண்ணனுங்களையும் நம்ம கரை சேர்த்தணும். அவங்களுக்கு பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ வரத்தெல்லாம் நம்ம தடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்க. ஆனால் நம்ம சேரனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. என்னென்னு பார்த்தா நம்ம சேரன் இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம சோழனும் நம்ம நிலாவும் 2 பேரும் சேர்ந்து வாழட்டும், நான் உன்னை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இவங்கிட்ட சந்தா கிட்ட சொல்லுவாங்க. நம்ம சந்தா இதை கேட்டது ரொம்பவுமே அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆளாயிருப்பாங்க. ஏன்னா நாம் இவரை நினச்சி உருகிட்டு இருந்தா இவர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சந்தாவோட அண்ணன் சொல்லிட்டாங்க, என்னால் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டாங்க. இதில் நம்ம சேரன் என்ன நினச்சாருன்னா, சரி இவங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் எவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க புரிஞ்சுக்கிறது, பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரியும், இப்போ கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சந்தாவுக்கு நிலைமை ஏற்பட்டுருது. இப்போ நம்ம சேரன் கையை விட்டுருவாங்களா, இல்லை நம்ம சந்தாவை சேர்த்து பிடிப்பாங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம சந்தாவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமயத்தில் நம்ம சேரன் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரு சரியான முடிவு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நம்ம சேரனோட நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சோழன் ஒரு பக்கம் நம்ம நிலாவை புரிஞ்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம நிலா நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் நம்ம சேரன் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக கல்யாணமும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த சந்தா இப்போ நம்ம சேரனோட கையை பிடிச்சி அழ ஆரம்பித்ததுனால ரொம்பவும் மனசொடைஞ்சி நம்ம சேரன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலேயும் நம்ம சந்தாவை கை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட கையாக கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு திருமணத்தையும் பண்ணிடுறாங்க. இப்போ கூட பாண்டியனும் பார்த்தீங்கன்னாக்கா இருந்துகிட்ருக்காங்க. அப்பாடா எப்படியோ என் அண்ணன் கல்யாணத்தை பண்ணிட்டாரு, இப்போ நான் வானதியை ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக போகுது. ஏன்னா இப்போ சேரன் வந்தால் அந்த வீட்டில் நம்ம நிலா இருக்கிறதுனால தங்கறதுக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூமும் பெருசாக இல்லையா அப்படின்ற மாதிரி அங்கே பேசப்படும். இன்னொரு பக்கம் நம்ம வானதி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாண்டியனை ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பல் பண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு இதை உருவாக்குவாங்க. அதில் நம்ம பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறோங்க. இப்போ நம்ம சேரனும் நம்ம சந்தாவும் கல்யாணம் பண்ணியிருந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.